கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கதறுகிற இயேசு நல்லவர். நம்முடைய கஷ்டங்களிலெல்லாம் அவர் நமக்கு துணையாக இருப்பார். தனிமையில தவித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் உள்ள தனிமையிலிருந்து ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்லி நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் நான் ஆராதிக்கிற, நான் சேவிக்கிற அருமை இரட்சகராகிய ஆண்டவர். அவர் உனக்கு உதவ முடியும். நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தில் உதவி செய்து ஆறுதல் அளித்து பலப்படுத்தி தாங்கியறலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்காக ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசித்த இந்த வசனத்தில் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொந்தமாய் இருந்ததான கெராரூரிலே அவனுக்கென்று இருந்ததான துறவுகளை வெட்டி அதிலே தண்ணீர் கண்டு அந்த நன்மை அனுபவிக்கும்படியாக பஞ்ச காலத்தில் அவன் கேராரூருக்கு போகிறதை பார்க்கிறோம். அங்கே போன போது அங்கே இருக்கக்கூடிய அபிமெலக் என்கிற அந்த பெலிஸ்திய தேசத்தின் ராஜா இந்த
ஈசாக்கை குறித்து அவனுடைய இருதயத்தில் ஒரு பொறாமை எண்ணம் உருவாகிறது. காரணம் என்னவென்றால் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு அந்நிய தேசத்திலிருந்து தன்னுடைய தகப்பனுக்கு தேவன் வாக்கு பண்ணின அந்த தேசத்தில் வந்து குடியேறினதான இந்த ஈசாக்கு விதைத்த போது அவனுக்கு அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தர் நமக்கு நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினான். எல்லாரும் பஞ்சத்தில் இருக்கும்போது கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் அவனை ஏதாகிலும் ஒரு விதத்தில் அவனை போஷிக்கிறார். மற்றவர்கள் எப்படியோ ஏதோ, ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரை தேடினா அவனுக்குரிய நன்மைகள் எங்கிருந்தாகிலும் ஏற்ற சமயத்தில் வந்து கிடைக்கும். பூமிக்குரிய காரியமான சரிதான், பரத்துக்குரிய காரியமான சரிதான். கர்த்தரை தேடினா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். இந்த தேசத்தில் எல்லாரை விட இவனை கர்த்தர் உயர்த்தினார். ஆண்டவர் உடனே அந்த ஈசாக்கோடு தரிசனமாகி சொல்கிறாரு, உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன் நான், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வரும். மற்றவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அங்கே 13 வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தரை தேடும்போது ஒரு மனுஷனை தேவன் எல்லா விதத்திலும் உயர்த்துகிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுகிறது. பூமிக்குரிய பிரகாரமும் தேவன் நம்மளுக்கு உயர்வை கொடுக்கிறார். இந்த உயர்வுகளெல்லாம் தரும்போது சில மனிதர்களுடைய இருதயங்களுக்குள்ள பொல்லாத எண்ணங்கள் உருவாகி பொறாமை கொண்டு நமக்கு வரக்கூடிய நன்மைகளை அவங்க முடக்க பார்க்குறாங்க. இங்கே ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் துறவுகளை வெட்டின போது அங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த கேராரூரில் இருந்த மேய்ப்பர்கள் வந்து இந்த ஈசாக்குடைய மேய்ப்பர்களோடு வாக்குவாதம் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த துறவை தூர்த்து போடுகிறதை நம்ம பார்க்குறோம். வாக்குவாதம் பண்ணுறாங்க, தூர்த்து போடுறாங்க. இது தொடர் சம்பவமாக நடக்கிறது. முதலாவது 20ஆம் வசனத்திலே அவர்கள் ஒரு துறவை வெட்டினாங்க, அங்கே வாக்குவாதம் உண்டானது. உடனே அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிடுறார். 21ஆம் வசனத்தில் படிக்கும்போது மறுபடியும் ஒரு துறவை வெட்டுறாங்க, அங்கேயும் வாக்குவாதம் உண்டாகிறது. அந்த இடத்திற்கு சித்தனா என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். கடைசியில் 3வது ஒரு முறை அவங்க வேறொரு துறவை வெட்டின போது அங்கே வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது நமக்கு ஒரு மனுஷன் தீமை செய்கிறான்னா 1 அல்லது 2 முறை தான் செய்வான். அதுக்கு மேலே செய்ய கர்த்தர் அவனை விட மாட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார். என் பிள்ளைக்கு விரோதமாக நீ பேசாத என்று சொல்லி அவனுடைய வாயை தேவனை அடைப்பார். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் அங்கே வாக்குவாதமே உண்டாகலை. உடனே அவர் சொல்கிறார், இந்த தேசத்தில் ஆண்டவர் என்னை பெருக பண்ணுவார். இந்த கேராரூரில் போய் இந்த ஈசாக்க தேவன் பெருக பண்ணுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவராகி தேவன் சொன்னபடியே ஈசாக்கு அவர் வாழுகிறதை பார்க்கிறோம். அவர்கிட்ட 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். 6வது வசனத்தில் படித்தீங்கன்னா ஈசாக்கு கேராரூரில் குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் தான் நம்மளை போகிற இடத்திலெல்லாம் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. நமக்கு இஷ்டமான ஒரு இடத்துல போய் நமக்கு விருப்பமான ஒரு காரியத்தை செய்து கொண்டு என்ன கர்த்தர் இதில் பெருக பண்ணணும், எனக்கு இதில் நன்மை தரணும்னு சொன்னால் நடக்காது, கிடைக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நாம் நடந்து அவர் நம்மளை நாட்டுகிற, நம்மளை ஏற்படுத்தி வைக்கிற இடத்துல குடியிருக்கவும், அந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்யவும், அந்த தேவன் நமக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருந்து அந்த வேலையை உத்தமமாக நிறைவேற்றும் போது
நாம் செய்கிற காரியங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே உண்டாகும். உங்களுக்கு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர விரும்புகிறாரு. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்கு விரோதமாக சிலர் பொறாமை கொண்டு எழும்பினான்னு கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாரும் நடுவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 28ஆம் வசனத்தில் அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா 29 கடைசியில் சொல்கிறாரு பாருங்க, ஸ்தோத்திரம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இவங்க தான் துரத்துனாங்க, இவங்க தான் பொறாமை கொண்டாங்க, இவங்க தான் அவனுடைய துறவுகளை தூர்த்து போட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய வாயினாலேயே அவருடைய பிள்ளைகளை புகழும்படியாக ஆண்டவர் வச்சிருக்கார். பார்த்தீங்களா? இந்த புகழ்ச்சி உங்களுக்கு தேவன் தர, எனக்கு தேவன் தர விரும்புகிறார். 100 மடங்கு நன்மை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிறபடி செஞ்சு பாருங்கள், 100 மடங்கு நன்மையும் பெறுவீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்களுக்கு முன்னால் உங்கள் தலையை உயர்த்துவார். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீரார். பொறாமை கொண்டு எழும்புகிற மனிதர்களுடைய நாவுகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.